ராஜபாளையம் வந்து இப்போ சமீபத்தில் நிறையா வந்து அதோட இது அழிஞ்சிருச்சு. தனித்துவமான சிறப்புகளோ அந்த இனம் வந்து முந்தி வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட கண் வந்து ஒரு வெள்ளிக்கண், ஆஜாகு போன தோற்றத்தோட ஒரு வெள்ளிக்கண், நல்ல செவித்திறன் குறைபாடு இல்லாத ஒரு நாயாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த வெள்ளிக்கண் இருந்துச்சுன்னா செவித்திறன் குறைபாடு, நடை குறைபாடு, இந்த மாதிரிலாம் உருவாயிருச்சு. அதுக்கு காரணம் என்ன? உள்ளினச்சேர்க்கை. அந்த உள்ளினச்சேர்க்கை பண்ணி 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 என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு பாரம்பரியமான ஒரு தனித்தன்மையை இழந்துருச்சு ராஜபாளையங்கிறது. அதை டெவலப் பண்ணணும், இதை யாரும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பல போராட்டங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அது ஒரு 5 தபால் தலை கொடுத்துருக்காங்க. வணக்கம், என்னோடய பேர் வந்து ராமசுப்ரமணியன், ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம், தமிழ்நாடு. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நாய்கள், ராஜபாளையம் நாய்கள், கன்னி நாய்கள், சிப்பிப்பாறை நாய்கள், கோம்பை, இதெல்லாம் வந்து ஒரு பண்ணை முறையில் ஒரு வியாபார நோக்கத்தோட இந்த இனத்தை பாதுகாக்கிற நோக்கத்தோட மெயினான காரணத்துக்காண்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டோட்டலாக ராஜபாளையம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராஜபாளையம் நாய்க்கு என்றைக்குமே ஒரு அதிக ஒரு மக்கள்கிட்ட வந்து நாயின்னு எடுத்துக்கிட்டாச்சும் அது ராஜபாளையம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ராஜபாளையத்தில் வந்து மெயினாக அந்த வெள்ளை, சுத்தமான வெள்ளை தான் ராஜபாளையத்தோட நிறம். இதோட கேரக்டர் எப்படின்னா, நம்ம ஒரு காவலுக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம், வீட்டுக்கு ஒரு அழகுக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம், எல்லாத்துக்குமே அது அடாப்டிவாக ஆகிக்கிறோம். நாய் இனங்களோட இதே வந்து எல்லாத்துக்குமே ஒரு இதாகிடும். இது ராஜபாளையமே பெரிய சிறப்பு தான். ராஜபாளையமே ஒரு அழகு, ஒரு காவல், ஒரு எஜமானனோட விசுவாசம், ஒரு கம்பீரமாக, ஒரு ராஜ கம்பீரமாக இருக்கும். இது ஒரு பாரம்பரியமான தமிழ்நாட்டுக்கான ஒரு என்ன சொல்ல வருது, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். ராஜபாளையம் நகராட்சியோட ஒரு எம்பளத்தில் இதோட புகைப்படமும் இருக்கும். இதுக்குன்னு தனியாக தபால் தலைகள்லாம் உண்டு. ஆமாம், இதுனா இப்போ இந்த இராணுவங்கள், பாராமிலிட்ரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஸ்மெல்லிங் காண்டி இப்போ மோப்ப சக்தி இருக்குது இதுலேயும் அப்படின்னு சொல்லி நாட்டின நாய்களையும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு மோப்ப சக்தி அதிகம். நம்ம நாட்டு நாய்களுக்கு வந்து மோப்ப சக்தி அதிகம். டாபர்மேன் அந்த ராட்வீலர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நேச்சுரலாக அப்படியே இருக்கு. நேச்சுரல் இது. அதுலேருந்து அது வந்து மேம்படுத்தப்பட்ட ஒரு உயிர். இது பிறப்பால ஒரு இன வழியான ஒரு உயிர் தன்மையிலே இருக்கு. அதே தன்மையிலே இருக்கு. அது லைஃப் டைம் எவ்வளோ இருக்கும்? லைஃப் டைம் இதோட நல்லா அதோட ஃப்ரீயாக நம்மளோட தேவைக்கு, நம்மளோட கட்டுப்பாட்டில் வளர்க்காம அதோட தேவையை நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியம், நல்ல ஒரு விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் இதெல்லாம் கொடுத்து வளர விட்டோம்னா 15, 16, 18 வயசு வரை இருக்கிற நாய்கள்லாம் உண்டு. ஆமாம், இதோட ஆராய்ச்சி ரீதியாக இதோட சொல்கிறது என்னென்னா, நாய்களுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன பண்ணுறது 1:7ங்காங்க. இது வந்து கன்னி சிப்பிப்பாறைங்கிற ஒரு ப்ரீடு. இந்த கன்னிங்கிறது வந்து கலரை வச்சு தான் மென்ஷன் பண்ணுறோம். ஆக்சுவலி இது வந்து ப்ரீட் நேம் கிடையாது. இப்போ வந்து சில இதில் ஒரு தனியார் அமைப்புகள் வந்து இப்படி இருந்தால் தான் இதுக்கு பேர் தான் கன்னி, இது வந்து ஒரு வகை ஒரு இனம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு இனம்ங்கிறது கிடையாது. இது ஒரு கலர் தான் கன்னி. இந்த கன்னி பொட்டு, கண்ணுக்கு இமை பொட்டு இருக்கிறதும், இந்த மூக்கு, இந்த வாய் இதெல்லாம் இருக்கிறதுனால இதை கன்னின்றோம். இந்த கலரை வந்து சிப்பிப்பாறைன்றோம். இந்த சிப்பிப்பாறை தான் ஆக்சுவலி இது. சிப்பிப்பாறைங்கிறதுமே வந்து ஒரு ஊரோட சார்ந்த ஒரு பெருமையான இனம் கிடையாது.
இதோட கலருங்கிறத வச்சு தான் சிப்பிப்பாறைங்கிற ஒரு பேர் வந்துச்சு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிப்பிப்பாறைங்கிற ஒரு கிராமம் இருக்குது சவுத் ஜோனில், அந்த கிராமத்தோட நேட்டிவிட்டி ஒரு ராஜபாளையம் மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக் கிடையாது இது. சரிங்களா? இந்த ஆந்திராவில் புங்கனூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க புங்கனூர் குட்டை அந்த பசுமாடு ஜியோகிராஃபிக் அனிமல் கிடையாது. ஓங்கோலில் இருக்கிற ஓங்கோல் மாடு இந்த மாதிரி இது சிப்பிப்பாறைங்கிறது ஒரு ஜியோகிராஃபிக் பெட்டு கிடையாது. இது வந்து நம்ம சதுப்பு நிலங்களில் வேட்டையாடுறதுக்காண்டி ஆதி காலத்தில் பயன்படுத்தினாங்க. அந்த அந்த மண் சார்ந்து இருக்கிறதுனால நம்ம வேட்டைக்கான இடங்கள் வந்து கரிசல் மண், இந்த மண் சார்ந்த பூமி. சதுப்பு நில காடுகள் தான். ஆமாம், சதுப்பு நில காடுகளில் தான் உயிரினங்கள் இருக்கும். கடல் சார்ந்த பகுதிகளில் உயிரினங்கள் கிடையாது. சரிங்களா? கடலை ஒட்டி தீவுகள்லேயே எதுலேயுமே உயிரினங்கள் கிடையாது. சதுப்பு நிலங்களில் முயல் இந்த சிறு சிறு விலங்குகளை வேட்டையாடுறதுக்காண்டி அந்த காலத்தில் ஆதி காலத்தில் மனிதன் பயன்படுத்தினது தான் சிப்பிப்பாறை. இந்த இது அதுக்காண்டி அந்த ஏரியாவில் வந்து இந்த கன்னி நாய்களை வந்து ரொம்ப பிரபலியமாக படுத்தினாங்க. இந்த சிப்பிப்பாறை நாய்கள் இருக்குன்னா அந்த கரிசல் மண் அந்த அந்த ஒரு ஆஷ் கலரும்பாங்க, அந்த கலரில் இருக்கிறதுனால இது சிப்பி பாறை. அந்த சிப்பியும் பாறை, அந்த பாறையில் இருக்க சிப்பி வந்து என்ன கலரில் ஒரு ஆஷ் கலரில் வர்ற மாதிரி இருக்கும், அதனால இது சிப்பி பாறை. இதோட பல்கூர்மை முகக்கூர்மை இதெல்லாம் வச்சு சிப்பி பாறைன்னு சொல்லி ஆதி காலத்தில் பேர் வச்சாங்க. இல்லையா, இந்த ஊர் சார்ந்து இந்த பேர் வரவில்லை. சார், இது வந்து காது கேட்காம போகிறதுக்கு காரணம் வந்து இது வந்து எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது அல்பினோ வெரைட்டின்றாங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து அல்பினோ வெரைட்டி கிடையாது. எங்கள் ஊரில் வெள்ளை காக்கா இருக்குது, வெள்ளை மயில் இருக்குது, வெள்ளையில் மாடு இருக்குது, சுத்த வெள்ளையில் இந்த ராஜபாளையம் நாய் கலர் இருக்காங்கன்னா கலர்லேயே மாடுகள், காட்டில் மாடுகள் இருக்குது, மயில்கள் இருக்குது, வெள்ளையில் புறா இருக்குது, அந்த மாதிரி அதுக்கும் வெள்ளிக்கண்ணு இருக்குது, அதுக்கு காது கேட்குற தன்மைலாம் இருக்குது. இது ஆக்சுவலி வந்து எங்களோட ராஜபாளைய நாய் வந்து அல்பினோ குறைபாடு உள்ள நாய் கிடையாது. இது காது கேட்காம செவித்திறன் குறைபாடு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, எங்களுக்குள்ள ஒரு இது இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனுஷன் தன்னைத்தானே அழிச்சுக்கிறோம், ஒரு இன அழிப்புங்கிற மாதிரி உள்ளினர் சேர்க்கை இன்பிரிட் பண்ணுறதுனால இந்த காது செவி குறைபாடு, செவித்திறன் குறைபாடு, கால் ஊனமாக பிறக்கிற குறைபாடு, இது எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. நாய்க்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு வந்து இது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவ்னு இல்லை, இதோட உடல் அமைப்பு வந்து அதிகப்படியான ஓடும் திறன் கொண்டது. இந்த ராஜபாளையத்துக்கும் இதுக்கு ஒரு சின்ன இது என்னன்னா, இது முழுசாக வந்து ஓட்டத்துக்கான உடல் அமைப்பு வந்து இதுக்கு தகவமைப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஒரு மெலிதான உடல் அமைப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி நெஞ்சு இது எல்லாமே நெஞ்சு அமைப்புகள் எல்லாமே வந்து ராஜபாளையத்துக்கு இதுக்கும் நிறையா உடல் அமைப்பு அந்த இது இருக்கிறதுனால இது வந்து வேட்டைக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. வணிக ரீதியான ஒரு அழிப்பு, வணிகத்துக்காண்டி அழிக்கும். இவன் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கான்னா இவன் அடுத்த ஒரு ஃபீமேலை வந்து ஒரு அதர் பிளட்ல எல்லாம் இவனை மேட் பண்ணோம்னா இவனுக்கு பிறக்கிற குட்டி நல்லா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். இவன் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கான், அடுத்து இது நம்ம ஃபார்மில் இருக்க ஃபீமேலோட தான் மேட் பண்ணணும், இவன் கூட பிறந்தவனோட மேட் பண்ணுறது, இவனோட தங்கச்சி அம்மா இவனோட சித்தி இந்த பிளட் லைனில் இவனை மேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா குறைபாடு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு இனம் அப்படியே குறைபாடான ஒரு இனமாக மாறிடும். நம்ம எதுக்காண்டி இப்போ நம்ம நாட்டு நாய்கள் நாட்டு மாடுகள் எதுக்காண்டி வளர்க்கணும்னா நம்மளோட இனத்தை பாதுகாக்கணும். நம்ம ஏன் இப்போ இது ஒரு புரட்சியெல்லாம் கிடையாது. நம்ம ராஜபாளையம் நாய் வளங்க, ஏன் சிப்பிப்பாறை நாய் வளங்க, கன்னி நாய் வளங்குறதுக்கு காரணம் வந்து புரட்சியாக ஒரு விற்பனையெல்லாம் கிடையாது.
நம்மளோட தமிழனோட இனத்தை பாதுகாக்கணும். ஒரு இனம் அழியுன்னா அந்த நாட்டில் இருக்க கால்நடை செல்வத்தை அழிச்சாச்சுன்னா அந்த இனம் கம்ப்ளீட். அதான் முதல்கட்ட நடவடிக்கை. இப்போ வரைக்கும் மிலிட்டரியில் அதை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சார். இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த ஹண்ட் வெரைட்டி, இந்த வேட்டை நாய்கள், இந்த வேட்டைக்கு பயன்படுத்திய நாய்கள், இன்னைக்கு வந்து வேட்டையை பற்றி பேசக்கூடாது, வேட்டைக்கான ஒரு இதை பயன்படுத்தக்கூடாது, வேட்டையை நம்ம ஊக்குவிக்கக்கூடாது. சரிங்களா? இன்னைக்கு நம்மளோட காடோட பரப்பளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு. வனவிலங்குகள் இருந்தால் தான் காட்டை காப்பாற்ற முடியும், காடு இருந்தால் தான் நாட்டை காப்பாற்ற முடியும். மெயினாக காடு தான் நம்மளோட நாட்டோட சொத்து. காடும் காட்டில் இருக்க வனவிலங்குகளும் காட்டில் இருக்க மரம் செடி கொடிகளும் நாட்டோட சொத்து. இனங்கள் கால்நடை செல்வங்கள் தான் ஒரு நாட்டோட பெருஞ்செல்வம். மனுஷனுக்கு வந்து மனித செல்வம் யாரும் சொன்னதில்ல, கால்நடையில தான் பெரும் நாட்டில் செல்வம் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல மனித இனம் தான் சொல்லியிருக்காங்க, கால்நடைகள் தான் கால்நடை செல்வங்கள். இருக்க புலியும் சிங்கம் தான் பெரிய சொத்து. அந்த நாட்டில் எவ்வளவு வனவிலங்குகள் இருக்கோ, எவ்வளவு காடுகள் இருக்கோ, அதான் அந்த நாட்டோட பெரிய சொத்து. எல்லாமே இதெல்லாம் அதுகளாக தான் இருந்துச்சு. இது இன்னைக்கு ஒரு வணிக பொருளாக மாற்றிட்டாங்க. இதில் வந்து பல்லாயிரம் கோடி ரூபா வந்து வணிகம் நடக்கு. செல்லப்பிராணிகள் மூலியமா மருந்து, செல்லப்பிராணிகளுக்கான உணவு. இது வந்து அயல்நாட்டோட பன்னாட்டு கம்பெனிகளோட ஒரு வியாபார நோக்கத்துக்காண்டி இன்னைக்கு அதுகளுக்கு நாய்களுக்கான சிறப்பு உணவுகள், அதுகளுக்கான சிறப்பு மருந்துகள், அது இதுன்னு சொல்லி ஒரு பல்லாயிரம் கோடி ரூபா வர்த்தகம் நடக்கு. நாயோட இப்போ வந்து நம்மளோட அரசாங்கமும் நம்ம நாட்டு நாய்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பல வெளிநாட்டு நாய்களை வந்து தடை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தடை பண்ண அரசாங்கம் அன்னைக்கு வந்து அந்த தடை பண்ணிய செல்லப்பிராணிகளை இறக்குமதி பண்ணாமல் இருந்தால எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்காது. அரசாங்கம் கூட ஒரு மனிதனோட வாழ்க்கை முறைக்கு மாறி வருது. ஆனால் நம்ம மனுஷங்க வந்து மாற மாட்டேங்கும். என்ன சொல்றதுக்கு, நம்மளோட கௌரவத்தை காட்டணுங்கிறதுக்காண்டி பெரிய பெரிய செல்வந்தர்கள் ஃபுல்லாமே இறக்குமதி பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, நம்ம நாட்டில் இருக்க ஒவ்வொரு தனித்துவமான உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சிருது. மதிப்புங்கிறதோட அழிஞ்சிருது. அதனாலேயே பொதுவாகவே நாட்டு இனங்களை வந்து நம்ம இந்த ராஜபாளையம்ல நம்மளோட மண் சார்ந்த நாய்களை வந்து, கலப்பினம் இல்லாத நாய்களை வந்து, நாய்கள் கால்நடைகள் எல்லாத்தையுமே பராமரிக்கணும், பாதுகாக்கணும். நம்மளோட பாரம்பரியத்தை மீட்டெடுக்க நம்மளோட இந்த கால்நடை செல்வங்கள் தான் வந்து பெருசா உதவும். இறக்குமதி செய்யப்பட்ட நாய்கள்ல இருந்து கனன் டிஸ்டம்பர், கனன் பார்வோ, இன்ஃப்ளூயன்சா, ரேபிஸ் வெறி நோய் தடுப்பு, வெறி பிடிக்கிறது, இந்த மாதிரி பல நோய்கள்லாம் இதுல இருக்கு, வந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ பெரிய பிரச்சனையா தான். உலக வல்லரசு ஆகணும்னா நம்மளோட நாட்டு இனங்களை வளர்த்தாதான் முடியும். வெளிநாட்டு இனங்களை நம்ம அறவே நிப்பாட்டணும். சார், இந்த வீடியோ ஒளிப்பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட தாழ்வான வேண்டுகோள் என்னன்னா, ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் ஒரு செல்ல பிராணிகள் வளங்க, உங்க மண் சார்ந்த மரங்கள் வளங்க. அது உங்க மண் சார்ந்த பிராணிகளா இருக்கணும். உங்க மண் சார்ந்த மரம் செடி கொடிகளா வளங்க. ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு உயிரினத்தையோ, ஒரு இறக்குமதிப்பட்ட ஒரு அயல்நாட்டு தாவர வகைகளையோ வளர்க்க வேண்டாம். இது என்னோட தாழ்வான பணிவான வேண்டுகோள். இது மூலியமா ஒரு இனத்தை காப்பாற்றலாம். அடுத்த ஜென்ரேஷனுக்காண்டி ஒரு மேலை நாட்டுக்காரங்க அவங்களோட சந்ததியில காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி இன்னைக்கு நம்மள்கிட்ட வந்து தேவையில்லாத ஒரு நோய் கிருமிகளை, நோய் தொற்றுகள்லாம் உருவாக்கி விட்டாங்க நம்மள்கிட்ட. அவங்களோட மருந்து வணிகம், மேற்படி வணிகங்களுக்காண்டி நம்ம அதுல இருந்து மீண்டு
நம்மளோட சந்ததியரை ஒரு ஆரோக்கியமான சந்ததியரை மாற்றணும்னா அவங்களுக்கு ஒரு உருவாக்கி இந்த உலகத்தை உருவாக்கி கொடுக்கணும்னா நம்ம வந்து நம்ம மண் சார்ந்த விலங்குகள், மண் சார்ந்த கால்நடைகள், மண் சார்ந்த தாவரங்களை வளர்க்கணும். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இது எங்க ஊரோட எங்க மண்ணோட பெரிய சொத்து. சரிங்களா? இதுதான் ராஜபாளையம்